ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. எப்போதுமே ஆன்மீகத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையானது அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தினாலே எந்தவிதமான பெரிய துன்பங்கள் வராது. எப்படிப்பட்ட மலை போன்ற துன்பம் வந்தாலும் அது பனி போல் உருகிவிடும். ஏதோ பெரிய துன்பம் வருகின்றது என்று நினைப்போம். ஆனால் இறைவனை எந்நேரமும் தியானித்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய சோதனைகள் வந்தாலும் அது தவிடுபொடியாகிவிடும் இறையருளாலே. எப்படி ஆகின்றது என்று தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் சதா சர்வகாலமும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். நாராயண 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 இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர். யாரையும் கடிந்து பேச மாட்டார். யாரையும் கடிந்து பேச மாட்டார். எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுப்பார். அப்படிப்பட்ட மனிதருக்கு உடல் நலத்திலே பிரச்சனை ஏற்பட்டது. பிரச்சனை ஏற்பட்டு அது கேன்சராக இருக்குமோ புற்றுநோயாக இருக்குமோ என்று மிகவும் பயந்தார்கள். ஆனால் அவர் நம்பிக்கையோடு சொன்னார், நாராயணன் என்னை கைவிட மாட்டான், நாராயணனுக்கு தெரியும், நாராயணன் பார்த்து கொள்வான். இந்த வார்த்தையை அவர் சொன்னார். எல்லோரும் பயந்து போனார்கள். மருத்துவமனைக்கு சென்று வேண்டிய சோதனைகளை எல்லாம் செய்துவிட்டு காத்திருந்தார்கள். பயாப்சி செய்தார்கள், காத்திருந்தார்கள். அவர் மட்டும் திடமாக நம்பினார். அவருடைய மனைவிக்கு கூட நம்பிக்கை இல்லை. இவருக்கு இப்படி இருக்குமோ தெரியவில்லையே என மனைவி கூட பயந்தார். ஆனால் அவர் திடமாக சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை, நாராயணன் என்னை காப்பாற்றுவான் என்று அடித்து சொன்னார். அந்த வேளையில் கூட என்னை சோதிக்கின்றாயே எப்படியெல்லாம் சொல்லவில்லை. அவர் நிச்சயமாக நாராயணன் என்னை காப்பாற்றுவான் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். இது நடந்தது என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில். பரிசோதனைக்கு சென்ற அந்த பரிசோதனை விஷயமானது நல்லபடியாக வந்து ரிசல்ட் வந்தது. கேன்சர் இல்லை என்று, கேன்சர் இல்லை என்று வந்தது. எல்லோரும் குடும்பத்திலே மகிழ்ந்து போனார்கள். அவர் அப்போதும் நிதானமாக இருந்தார். நான் தான் சொன்னேனே, நாராயணன் என்னை கைவிட மாட்டார். இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும் பக்தி என்பது. இந்த கலிகாலத்திலே இறைவன் நமக்கு சங்கு சக்கரத்தோடு வரமாட்டார். ஆனால் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்பதை நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். இதனை ஆன்மீகத்திலே நன்றாக உணர்ந்தவர்கள் உணர முடியும். ஆன்மீகத்திலே ஈடுபாடு வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்கின்றோம் என்றால் ஈடுபாட்டோடு பூஜை செய்ய வேண்டும். அப்படி ஈடுபாட்டோடு பூஜை செய்பவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக நான் உன்னோடு இருக்கின்றேன் என அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். நான் கண்ணால் கண்டது. என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பேரிடத்திலே இதனை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திருக்கின்றேன். நிறைய முறை இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே முதலிலே ஆழ்ந்த பக்தியானது வேண்டும். இந்த ஆழ்ந்த பக்தி நமக்கு வந்துவிடும் போது இறைவன் நம் வசப்பட்டு விடுகின்றார். சரி, இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கின்றோம்? ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கின்றது. அந்த வகையிலே சனிக்கிழமை என்பது அற்புதமான ஒரு நாள். சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாளிலே ஒரு வழிபாடு இருக்கின்றது. அந்த வழிபாட்டை செய்தால் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான தனிப்பெரும் கருணை நமக்கு கிடைக்கும். அது என்ன வழிபாடு? சிவபெருமானை அண்டி சிவபெருமானோடு கலந்து விட்டவர்கள் சித்தர் பெருமக்கள். எப்போதுமே அடியார்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியது போல் என்று சொல்வார்கள். அடியார்களை வணங்கிவிட்டாலே ஆண்டவனை வணங்கியது போல். அதுபோல சித்தர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள், இந்த சித்த புருஷர்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியது போல். நம்முடைய தடைகள் அகலவும், நம்மிடம் இருக்கின்ற தீராத தீய குணங்கள் அகலவும், நல்ல ஒரு
தெய்வீக எண்ணம் நமக்கு வளரவும் இந்த சனிக்கிழமை சித்தர்கள் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும். சனிக்கிழமைகளிலே சித்தர்களை வணங்க வேண்டும். சித்தர்கள் நிறைய 11 சித்தர்கள் இருக்கின்றார்கள். எந்த சித்தரை வேண்டுமானாலும் வழிபடலாம். 11 சித்தர்களையும் கூட வணங்கலாம். ஏதேனும் ஒரு சித்தரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் போன வழியிலே நாம் செல்ல வேண்டும். சனி பகவானுடைய அம்சத்தோடு தொடர்புடைய சனிக்கிழமை வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த சில சித்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒரு சிலர் கொங்கண சித்தர். இவர் திருப்பதியிலே திருமலையிலே ஜீவசமாதி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சனிக்கிழமை வழிபாட்டிற்கு இவர் மிகவும் உகந்தவர். அதேபோல் சேலம் அருகே உள்ள சூரிய மலை, இந்த சூரிய மலையிலே உள்ள ஒரு சித்தர் குகையிலே பௌர்ணமி மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது. ஆகவே இங்கு சென்று உங்களுக்கு நேரம் இருந்தால் சேலம் சென்று இந்த வழிபாட்டை தரிசிக்கலாம். மச்சமுனி சித்தர், இவர் திருப்பரங்குன்றம் மற்றும் திருவானைக்காவிலே ஜீவசமாதி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சனிக்கிழமைகளிலே இவரை வழிபடலாம். உங்களுக்கு இங்கெல்லாம் போக முடியவில்லை என்றாலும் மனதிலே இவர்களை நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள், இல்லத்திலே இருந்தபடி. அதேபோல் பழனி என்றவுடனே நமக்கு போகர் சித்தர் தான் நினைவிலே வருவார். போகர் ஜீவசமாதி கொண்ட எந்த நாளிலேயும் வழிபட உகந்தவர். சனிக்கிழமை தான் என்றில்லை, எல்லா நாளிலேயும் இவரை நாம் வழிபடலாம். நம்முடைய கர்ம வினைகளை குறைக்க இந்த சித்தர் வழிபாடு என்பது மிக மிக நன்மை செய்யும். அதேபோல் கருடக்கொடி சித்தர், இவர் சென்னையிலே உள்ள சித்துக்காடு திருத்தலத்திலே கருடக்கொடி சித்தர் வாசம் செய்கின்றார். இவரை சனிக்கிழமைகளிலே வழிபாடுவது கண் சம்பந்தப்பட்ட குறைகளை நீக்கும். பார்வையிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அவற்றை குறைக்கும் என்று சொல்கின்றது. அதேபோல் சனிக்கிழமைகளிலே வழிபடும் போது காலையிலே எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். இல்லத்திலே பூஜை அறையிலே நன்றாக ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அதிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு மிக உகந்தது. ஆகவே சனி பகவானை வழிபட வேண்டும் என்றால் நல்ல எண்ணம் வேண்டும், நல்ல எண்ணெய் வேண்டும், இரண்டும் வேண்டும். நல்லெண்ணமும் நல்லெண்ணெயும் எங்கு இருக்கின்றதோ அங்கு சனி பகவான் பிரத்யட்சமாக வருவார், நமக்கு தேவையானதை தருவார். இவற்றை செய்து அதேபோல் சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யும் போது எள் சாதம், வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை சனீஸ்வர பகவானுக்கு நைவேதனமாக செய்ய வேண்டும். வறியவர்களுக்கு இவற்றை கொடுத்து உபசரித்து அவர்களுக்கு அவர்களுடைய வயிறார செய்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எந்த சித்தரை நீங்கள் வழிபட விரும்புகின்றீர்களோ அந்த சித்தருடைய மூல மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ ஜபித்து இந்த சித்தர் வழிபாடுகளை செய்ய வேண்டும். சித்தர்களை பொதுவாக வணங்கக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் 11 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது என்ன மந்திரம் என்றால், ஓம் ஸ்ரீம் சர்வசித்தாய நமக, ஓம் ஸ்ரீம் சர்வசித்தாய நமக, ஓம் ஸ்ரீம் சர்வசித்தாய நமக, ஓம் ஸ்ரீம் சர்வசித்தாய நமக. இப்படி சொல்லி இந்த மந்திரத்தை நன்கு உருவேற்றி கொண்டு சொல்லி இதனை சொல்லி வழிபட வேண்டும் சித்தர்களை. அதேபோல் கொங்கண சித்தருடைய மூல மந்திரமானது ஓம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே போற்றி. அதேபோல் மச்சமுனி சித்தருடைய மூல மந்திரமானது ஓம் ஸ்ரீம் மச்சமுனி சித்தரே போற்றி. அதேபோல் போகர் சித்தருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் போகர் சித்தரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லி மந்திர ஜபம் செய்த பிறகு, நன்கு தியானம் செய்த பிறகு, இந்த தியானத்திலே கண்மூடி இருக்கும்போது சித்தர்களுடைய தரிசனத்தை நாம் பெறலாம். அப்போது மனதிலே நமக்கு இருக்கின்ற கோரிக்கைகளை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சனிக்கிழமைகளிலே கோவில்களுக்கு சென்று அங்குள்ள நவகிரக சன்னதியிலே சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே சனிக்கிழமை வழிபாடு, சித்தர்கள் வழிபாட்டை செய்யுங்கள்.
இந்த வழிபாட்டை செய்ய செய்ய நம்முடைய இல்லத்திலேயும் சரி, நம்மை சார்ந்தவர்களுடைய இல்லங்களிலேயும் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஆற்றலானது நம்மோடு இருக்கும். சித்தர்கள் நம்மை வாழ வைப்பதற்காகவே இந்த உலகத்திலே வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று எந்த ஆசையும் கிடையாது. அவர்களை வணங்குபவர்களை நன்கு வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். எனவே சித்தர்களை வணங்கி இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் வரையில் நிம்மதியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஓம் சித்த புருஷர்களே போற்றி, 11 சித்தர்களே போற்றி. நன்றி, வணக்கம்.